வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் ஆட்டோடெஸ்க் ஃபியூசன் 360ல் பேராமெட்ரிக் நேச்சர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது. அது என்னன்னு நம்ம இப்போது இந்த வீடியோ வழியாக பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நான் ஒரு ஃப்ளாஞ்ச் ஒன்று செஞ்சு அதை காப்பி பண்ணி 4 ஆப்ஜெக்டாக போட்டிருக்கிறேன். அதில் பார்த்திங்கன்னா 4 ஆப்ஜெக்ட்டுக்கும் 4 கலர் கொடுத்துருக்குறேன். இப்போ இந்த ஆப்ஜெக்டில் பேராமெட்ரிக் நேச்சர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. அது என்னன்னா, இப்போ இதனுடைய டயாவை நம்ம மாற்றினோம்னா இந்த 4 ஆப்ஜெக்ட்டுக்கும் அந்த டயா மாறிடும். இந்த சின்ன ஹோல்ஸுடைய டயா மாற்றினோம்னா இந்த 4 ஆப்ஜெக்டுடைய ஹோல்ஸும் சேஞ்ச் ஆகிடும். இது வந்து ஒரு ஆப்ஜெக்டை நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ சப்போஸ் இந்த ஹோல்ஸு பெருசாக இருக்குது, நம்ம தெரியாமல் போட்டுட்டோம். இந்த ஹோல்ஸை வந்து இப்போது சின்னதாக பண்ணணும் அப்படின்னா அதுக்காக இந்த பேராமெட்ரிக் நேச்சர்ன்ற ஆப்ஷனை நம்ம உபயோகப்படுத்தலாம். இது வந்து ஆக்சுவலாக பாடி 1 பாடி 2 நம்ம பாடி 1லேருந்து பாடி அப்படியே காப்பி பண்ணி போட்டிருக்கிறது. ஓகே, இது இப்போ வந்து ஸ்கெச்சஸ். இந்த ஸ்கெட்சில் போய் தான் நம்ம இதனுடைய டயாமீட்டர்லாம் நம்ம ஸ்கெட்சில் போய் தான் டிசைன் பண்ணியிருப்போம். இதனுடைய டயாமீட்டர் நம்ம இதனுடைய அளவுகளை மாற்றலாம். இப்போ ஸ்கெட்சி 2 இங்கே கிளிக் பண்ணாலே நமக்கு தெரியுது. இது இந்த சர்க்கிள் சின்னர் டயா அண்ட் அவுட்டர் டயா தான் இந்த ஸ்கெட்சி 2ல் நம்ம டிசைன் பண்ணியிருக்கிறோம். இப்போ நம்ம இந்த மாதிரியாக செலக்ட் பண்ணலாம். இது வந்து ஃபுல் செலெக்ஷன். இப்போ நம்ம ஸ்கெட்சு வரைஞ்சது மட்டும்தான் வேணும். ஸ்கெட்சி 2 இந்த ஸ்கெட்சி 2ல் போயிட்டு இங்கே பாருங்கள், இங்கேயும் ஸ்கெட்சு செலக்ட் ஆகிடுச்சு. இப்போ ஸ்கெட்சு 3 போட்டிங்கன்னா இந்த ஸ்கெட்சு 3 செலக்ட் ஆகிடும். இது வந்து இந்த ஃப்ளாஞ்சு மவுண்டிங் அரேஞ்ச்மெண்ட் இருக்கு இல்லையா, ஃபியூச்சர்ஸு, அதனுடைய டயாமீட்டரை நம்ம ஆல்ட்ரு பண்ணலாம். அண்ட் தென் 4 வந்து இது ஃப்ளாஞ்சுடைய ஃப்ரண்ட்டு, இது ஃப்ளாஞ்சுடைய பேக் சைடு. இது ஃப்ரண்ட்டு சைடு, இது பேக் சைடு. இது பேக் சைடில் நம்ம டயாமீட்டரை மாற்றலாம். அது எப்படின்றத நம்ம பார்த்தோம். ஃபஸ்ட்டு ஸ்கெட்சு 2ல் நம்ம ஒரு டயாவை இந்த இன்னர் டயாவை மாற்றி பார்ப்போம் என்ன எஃபெக்ட் வருதுன்னு. இப்போ வந்து ஸ்கெட்சு 2 ஹைலைட் கிளிக் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணால் எடிட் ஸ்கெட்ச் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போது எடிட் ஸ்கெட்சில் அந்த ஸ்கெட்சு 2ல் நம்ம டிசைன் பண்ணது மட்டும் இருக்கும். இந்த ஏரோ மார்க் இது வந்து அவுட்டர் டயாமீட்ரு, இது இன்னர் டயாமீட்ரு. ஸ்கெட்சு 2ல் அவுட்டர் டயாமீட்ரு வந்து 120 mm, இன்னர் டயாமீட்ரு 80 mm. நம்ம இன்னர் டயாமீட்டரை குறைச்சி பார்ப்போம். இப்போ இன்னர் டயாமீட்டரை டபுள் கிளிக் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், D7 80 mm இருக்குது. நம்ம அந்த D7 80 mm இது வந்து D8 இதை ஆல்ட்ரு பண்ணல, நம்ம D7 தான் பண்ணுறோம். D7 80 mm டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இப்போது அதை 40 mm மாற்றுவோம். நம்ம என்டர் கொடுப்போம். ஸ்கெட்சு ஃபினிஷ் ஸ்கெட்சு கொடுத்துருவோம். ஓகே, இப்போ பார்த்தீங்களா இந்த 4 ஆப்ஜெக்டுடைய, ஏன்னா இதிலேருந்து காப்பி பண்ணி டூப்ளிகேட் பண்ணது தான் இந்த 4ம். அதனால் இந்த ஒரு டயாவை நம்ம மாற்றினதுனால எல்லா டயாவும் மாறிடுது. இந்த ஒரு ஆப்ஜெக்டினுடைய டயா மாற்றினதுனால எல்லா ஆப்ஜெக்டுடைய டயாவும் நம்ம மாற்றிட்டோம். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது ஒரு ஆப்ஜெக்டை டிசைன் பண்ணிவிட்டு கடைசி நேரத்தில் இந்த டயா மாற்றணும் அப்படின்னும் போது இந்த பேராமெட்ரிக் நேச்சர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை மற்றபடி இதை வந்து இப்போ நம்ம பேக்கில் போயிடலாம். இப்போது வந்து அடுத்ததை அட்ஜஸ்ட் செஞ்சு பார்ப்போம். ஸ்கெட்சு 3 வந்து இந்த ஃப்ளாஞ்சு, இதை வந்து ரைட் கிளிக் பண்ணி எடிட் ஸ்கெட்ச் போகிறோம். ஸ்கெட்சு 3ல் டோட்டல் டயாமீட்ரு, இது வந்து ரெஃபரன்ஸில் சர்க்கிள் போட்டிருக்குறோம். அந்த ரெஃபரன்ஸ் சர்க்கிளுடைய டோட்டல் டயாமீட்டர் 155. இது வந்து D12 சின்னது, இது D12. இது வந்து 20 mm, அவுட்ரு வந்து 50 mm. ஓகே, இது அவுட்ரு ஃப்ளாஞ்சு செலெக்ஷன் ஆகிருக்குது. இப்போ வந்து நம்ம D13 அப்படின்ற டயாமீட்டர் 13 வருது. இது வந்து டயாமீட்டர் 13. நம்ம இதை சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். இது 50 mm. நம்ம ஒரு 30 mm கொடுத்து பார்ப்போம். சின்னதாகும் 30 mm அண்டு என்டர் கொடுத்துருவோம்.
பாருங்கள் இது சைஸு ரொம்ப சின்னதாகிடுச்சு. இப்போ ஸ்கெட்சு கொடுத்து பார்ப்போம். இங்கே பாருங்கள், ஃப்ரண்ட்டில் இருக்கிற ஃப்ளாஞ்சுடைய ஃப்ரண்ட் சைடு தான் நம்ம இப்போது அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். அதாவது ஸ்கெட்சு 3 நம்ம பண்ணியிருக்கிறோம். இப்போ ஸ்கெட்சு 3 வந்து ஃப்ரண்ட்டு சைடு, அதனுடைய ஃப்ளாஞ்சை மட்டும் நம்ம சிறுசு பண்ணோம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், எல்லா ஃப்ளாஞ்சுடைய ஃப்ரண்ட் எண்டும் சின்னதாகிடுச்சு. ஓகே, இப்போ ரியர் எண்டு பண்ணி பார்ப்போம். ஸ்கெட்சு 4 தான் வந்து பேக் சைடு ஃப்ளாஞ்சு. ரைட் கிளிக் பண்ணி எடிட் ஸ்கெட்சு போகும். இதில் பார்த்தா ஓவரால் டயாமீட்டர் வந்து 160 ஓவரால் டயாமீட்ரு, அதாவது ரெஃபரன்ஸ் லைனு. அந்த சின்ன டயா வந்து 15 mm, பெரிய டயா வந்து ஃப்ளாஞ்சுடைய பெரிய டயா வந்து 45 mm. இப்போ நம்ம வந்து பாருங்கள், இப்போ நம்ம ரொட்டேட் பண்ணி இந்த பக்கம் பார்ப்போம். பார்த்திங்கன்னா இப்போ இந்த டயா பார்த்திங்கன்னா D20-45 mm. நம்ம 45 mm 30 mm மாற்றுவோம். ஓகே, என்ட்ரு கொடுப்போம், ஃபினிஷ் ஸ்கெட்சு கொடுப்போம். இப்போது நம்ம ஃப்ரண்ட்டில் பார்ப்போம். ஓகே, இப்போ பாருங்கள், நம்ம ரியருடைய பேக் சைடுடைய ஃப்ளாஞ்சினுடைய அவுட்டர் டயாமீட்டர் நம்ம மாற்றணும். 45 இருந்ததை 30 வச்சோம். ஸோ அந்த எல்லாமே அந்த சர்க்குலர் பேட்டர்னில் வந்த அத்தனை ஃப்ளாஞ்சுடைய லெக்கும் மாறி போச்சு. அதே மாதிரி தான் நம்ம இது பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம பேக்கில் வந்துடலாம். இப்போது இந்த மாதிரி மெத்தடில் தான் இந்த parametric நேச்சர் செய்ய முடியுமானா இல்லை, மோடிஃபையில் போய்ட்டு சேஞ்ச் பேராமீட்டர்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த கிளிக் பண்ணோம்னா நம்மளுடைய எல்லா ஸ்கெட்சு அண்ட் எக்ஸ்ட்ரூடு எல்லாத்தையும் இங்கே மாற்றலாம். ஸ்கெட்சு 2ல் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், 80 mm 40 mm நம்ம மாற்றணும். அதே அங்கே சேஞ்சு பண்ணதை இங்கே சேஞ்சு பண்ணலாம். நான் 40 mm இங்கே வைக்கிறேன், ஓகே கொடுக்குறேன். பாருங்கள், மாறி போச்சு. இதே இங்கே ஸ்கெட்சு 2ல் போய்ட்டு எடிட் ஸ்கெட்சில் போனோம்னா இங்கேயும் 40 mm தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து மோடிஃபையில் போய்ட்டு எக்ஸிட் கொடுத்துடலாம். ஃபினிஷ் ஸ்கெட்சு இந்த மோடிஃபையில் போய்ட்டு சேஞ்ச் பேராமீட்டர்ஸ் கொடுத்தோம்னா அதுலேயும் நம்ம ரைட் கிளிக் செஞ்சு எடிட் ஸ்கெட்சுன்ற ஆப்ஷனில் போகிற அதே ஆப்ஷன் தான் அங்கேயும் வரும். அங்கே வந்து ஒரே நேரத்தில் இப்போ வந்து மோடிஃபை சேஞ்ச் பேராமீட்டர்ஸில் ஒரே நேரத்தில் ஸ்கெட்சு 2ல் பண்ண வேண்டிய டயாமீட்டரை மாற்றலாம், ஸ்கெட்சு 3ல் பண்ண வேண்டிய டயாமீட்டரையும் மாற்றிடலாம், ஸ்கெட்சு 4ல் செய்ய வேண்டிய டயாமீட்டரை அட் எ டைம் மாற்றிட்டு ஓகே கொடுத்தோம்னா எல்லாமே வந்து மாறி போயிடும். ஸோ இது வந்து ஒரு நல்ல யூசேஜாக இருக்கும். Ctrl+Z. ஓகே, இதுதான் parametric நேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுலேருந்து ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கின்னு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதை நீங்கள் வேறு உங்களுடைய ஒரு ஆப்ஜெக்ட் மேலே இந்த parametric நேச்சர் வேல்யூவை மாற்றி பாருங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்யவும், மேலும் வரும் வீடியோக்களை நீங்கள் பார்க்கணுன்னா கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக நாங்கள் எப்போல்லாம் புது வீடியோ போடுறோமோ அப்போ நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். அந்த நோட்டிஃபிகேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதோ ஃபியூஷனில் ஒரு விஷயத்தை உங்களுக்கு தெரிஞ்ச விஷயமாகவும் இருக்கலாம், தெரியாத விஷயமாகவும் இருக்கலாம், ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்ச மாதிரி இருக்கும். ஆகவே இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி. மற்றும் இதை விட ஈஸியாக இந்த வேல்யூவை மாற்றுறதுக்கு வேறு எதனா ஆப்ஷன் இருந்தால் கூட நீங்கள் வந்து கமெண்ட்டில் வந்து தெரிவிங்க. இது வந்து நிறைய பேர் இதை பார்க்குற நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு மெத்தடோட இன்னொரு மெத்தட் இருக்குது அப்படின்றது அவங்க இன்னொரு மெத்தடையும் லேர்ன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆகவே இதை விஷயம் தெரிஞ்சவங்க, இதில் நல்ல ஸ்கில்டு இருக்கிறவங்க தங்களுக்கு தெரிஞ்ச இந்த parametric நேச்சர் வேல்யூவை எப்படி மாற்றுறதுன்று இதை விட இப்போ நான் சொன்னதை விட வேறு ஐடியாஸ் இருந்ததுன்னா நீங்கள் அதை கமெண்டில் வந்து சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். நன்றி, வணக்கம்.